அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆவலோடு எதிர்பார்த்த எல்லோ பூசணிக்காய் பரங்கிக்காய் இதோ பாருங்கள், கொடியெல்லாம் காஞ்சிருச்சு. இதோ பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். சின்னதாக தாங்க இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுற அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் தாங்க வருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கடையில் வாங்கி காய் சமைச்சிட்டு அந்த விதையை போட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்தேன். திரும்ப அந்த விதையிலேருந்து போட்டது தாங்க இது. இதோ பாருங்கள், மறுபடியும் இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த விதையை போடும்போது மறுபடியும் ஒரு கொடி வரும். ஆனால் ஒரே ஒரு காய் தான் எனக்கு கிடைக்குதுங்க கொடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எல்லோ பூசணிக்காய் பரங்கிக்காய் கொடி மண்ணில் படங்குச்சுன்னா நல்லா காய் பெருசாக இருந்தாலும் நிறைய வரும். பட் நம்ம க்ரோ பேக்குனால இந்த மாதிரி வருது. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எல்லோ பூசணிக்காய் பரங்கிக்காய். நம்ம கூட்டு செய்யலாம், பால் கறி செய்யலாம், நம்ம சாம்பாருக்கு போடலாம். இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில். இந்த வீடியோ நம்ம போட்டோன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஒரு கொடி அதில் ஒரு காய் கிடைக்கும். நான் இந்த மாதிரி தாங்க சுழற்சி முறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ.